1803 ஜப்பான்ல கிழக்கு கடற்கரையில ஒரு அமைதியான காலை நேரத்துல சில மீனவர்கள்ல கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது கடல் அலையில ஒரு சில பொருள் மிதந்து வந்திருக்கு. அதை மீனவர்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. அது ஒரு சாதாரண பொருள் இல்ல, ஒரு வட்ட வடியில மேல ஒரு கண்ணாடி பொருத்தப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. அவங்க அதை என்ன நினைச்சாங்கன்னா, யாருமே பார்த்துட்டாத ஒரு மர்ம கப்பல் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடலுக்கு கரையில அந்த பொருளை இழுத்துன்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பலை திறந்து பார்த்திருக்காங்க. அந்த கப்பலுக்குள்ள ஒரு இளம் பெண் ஒருத்தி இருந்திருக்கா. அது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. அது இல்லாம அவ பேசுற மொழி அங்க இருக்கு யாருக்குமே புரியல. ஆனா அந்த பொண்ணு கையில ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பெட்டியை மட்டும் யாரையுமே தொட விடல. அந்த பெண் யார், அந்த கப்பல் எங்கிருந்து வந்ததுன்றதை பத்தி ஃபுல் வீடியோ பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாறன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கதைக்குள்ள போலாமா? சாப்டர் 1. நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா, 1803 ஜப்பான்ல ஹிட்டாச்சி புரோவைன்ஸ் கடற்கரையில மீனவர்கள்லாம் ஒரு வட்ட வடிவ ஒரு கப்பலை கண்டுபிடிச்சதாக பழங்கால பதிவுகள்லாம் சொல்லப்படுது. அந்த கப்பல் சுமார் 3 முதல் 5 அளவு விட்டத்தை கொண்டிருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. அந்த கப்பலோட கீழ்ப்பகுதி மரத்தால செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாம அந்த கப்பலோட மேல் பகுதி கண்ணாடி இல்லைன்னா பளபளப்பான பொருள்களை வச்சு செஞ்சதாக சொல்லப்படுறாங்க. அந்த கப்பலோட சுவர்கள், அதாவது அந்த கப்பலை வெளிப்புறத்துல யாருக்குமே புரியாத விசித்திரமான ஒரு மர்ம எழுத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்த மீனவர்கள் இது புதுசா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல இருந்திருக்காங்க. இந்த மாதிரி கப்பலையும் இதுக்கு முன்ன அவங்க பார்த்தது இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கப்பல் மாதிரியும் இல்லை ஆனா மிதக்கிற ஒரு பொருள் அந்த மாதிரி இருக்குதுன்ட்டு விசித்திரமாக ஒரு ஆச்சரியமாக பார்த்திருக்காங்க. அவங்களுடைய ஆச்சரியம் சில நேரம் கழிச்சு பயமாக மாறிடுது. அது பயம் ஏன் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருளுக்குள்ள ஒரு விசித்திரமான பொருளுக்குள்ள ஒரு பொண்ணு ஒத்தி இருந்திருக்கானா நமக்கு எப்படி இருக்கும்? என்னடா ஒரு பொருள், அந்த பொருளை சுத்தி ஏதோ மர்ம எழுத்து இருந்திருக்கு, அதுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற பார்த்து நமக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் பயமா இருக்குல்ல, பதட்டமா இருக்குல்ல. அந்த மாதிரி அங்க இருக்கவங்க பயத்திற்காக பதட்டப்பட்டிருக்காங்க. அந்த கப்பலுக்குள்ள 20 வயதிற்கும் குறைவான ஒரு பெண் அமைதியாக படுத்து வந்திருக்கா. அவளுடைய தலைமுடி சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துல இருந்திருக்கு. பழங்கால குறிப்புகள் எழுதிருக்கு. அவள் போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இருந்திருக்குன்னா, ஜப்பான்ல யாருமே பார்த்திருக்காத விதத்துல இருந்திருக்கு அந்த ஆடையெல்லாம். மீனவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வேற பொண்ணு கிட்ட பேச பார்த்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு பேசிய மொழி அவங்களுக்கு புரியல. இவங்க பேசுற மொழி அந்த பொண்ணுக்கும் புரியாம இருந்திருக்கு. அவ தொடர்ந்து என்ன பண்ணிருக்கா, ஒரு சிறிய ஒரு பாக்ஸை கட்டி பிடிச்சு நேர்ந்திருக்கா. அந்த பாக்ஸை யாருன்னா தொட போனாங்கன்னா அவ பயத்துல பதட்டம் அடைஞ்சு ஓடி இருக்கா. அப்படி அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு? ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு மர்ம பொருளா, இல்ல யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமா, இல்லைன்னா அந்த பெட்டியில வேற என்ன மர்ம விஷயம் இருந்திருக்கா, இல்ல அந்த பெட்டி வேட்டு கிரகவாசிலிருந்து வந்திருக்கா, யாருக்குமே தெரியல. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு அந்த பொண்ணு காட்டவும் இல்லை. இந்த சம்பவம் சும்மா பேச்சு வாக்குல எல்லாருக்கிட்டும் பரவனதும் இல்லை. இந்த சம்பவம் ஜப்பான்ல சில நூல்கள்ல குறிப்பாக நிறைய நூல்கள்ல குறிப்பாக எழுதப்பட்டிருக்கு. 1815 எழுதப்பட்ட உஸ்கோஸ்கி, அப்புறம் 1825 வெளியிட்ட ட்வின் ஷோட்சு, அப்புறம் 1835 தொகுக்கப்பட்ட ஹீரோயிக் ஷூ. இந்த 3 நூலிலுமே இந்த கப்பலை பத்தி விரிவாக எழுதியிருக்கு. ஆனா ஒவ்வொரு நூலிலுமே ஒரு சில விசித்திரங்கள் இருந்திருக்கு. சிலர் இந்த கப்பல் மரத்தால ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் இந்த கப்பல் இரும்பு போன்ற உலோகத்தால ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா புக்லயுமே ஒரு விஷயம் மட்டும்தான் மாற்றல. அது என்ன விஷயம்னா, அந்த மர்ம பெண். அந்த பெண்ணை பத்தி என்ன இருக்கு, பல கதைகள் உருவாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் கதை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வெளிநாட்டோட இளவரசி அரசியல் காரணத்துக்காக அந்த பொண்ணை கப்பல்ல ஏற்றி இந்த இடத்துல அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அவ கையில இருந்த பெட்டியில அவளோட காதலனோட தலை இருந்ததாக ஒரு நாட்டுப்புற கதை சொல்லப்படுது. ஆனா அதுக்கு எந்த ஒரு வரலாற்று ஆதாரமுமே இல்லை. இரண்டாவது கதை, அவ ரஷ்யா நாட்டை சார்ந்த பெண்ணுன்னு சொல்றாங்க. ஜப்பான்ல வெளிநாட்டு ஆளுங்களை உள்ள சேர்க்காத காரணத்துக்காக அந்த பெண் திருப்பியுமே ரஷ்யாவுக்கே அமைச்சிட்டா அப்படின்ற மாதிரி இந்த கதையும் சொல்லப்படுது. ஆனா இதுக்குமே ஒரு உறுதியான ஆதாரம் எதுவுமே இல்லை. 20ஆம் நூற்றாண்டு யூஎஃப்ஏ பற்றி ஆர்வம் அதிகரிக்கும் போது உட்சுரோபினின் மீண்டும் பிரபலமாயிருக்கு. இந்த உட்சுரோபினின் என்னன்னா இந்த கப்பலோட பேரு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வட்ட வடிவ கப்பல் எப்படி இருந்திருக்குன்னா, பறக்கும் தட்டு போல இருந்திருக்குன்னு சொல்லப்படுறாங்க. அந்த சோகத்துல இருந்த குறியீடுகள் வேற்று கிரக வாசிகளோட குறியீடுகள் என்று சிலர் நம்பப்படுறாங்க. சிலர் இந்த பொண்ணு உண்மையாவே வேற்று கிரக வாசியில இருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்குமே சரியான ஆதாரம் எதுவுமே இல்லை. இந்த பொண்ணு வேற்று கிரக வாசியில தான் வந்தா அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. இன்னைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆய்வாளர்கள் இந்த கதையை திருப்பியுமே படிச்சு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் கருத்து என்ன சொல்றாங்கன்னா, 1803 ஜப்பான்ல ஈரோ காலத்தில் வெளிநாட்டவர்களுக்கு பெரும்பாலுமான மூடப்பட்ட நாடகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஒரு வெளிநாட்டு பெண் கடல் தவறி ஜப்பான்ல சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க.
அவங்க பேசிய மொழி வந்து ஜப்பான்ல இருக்கிறவங்க வந்து புதுசாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஜப்பான்ல இருந்தவங்க வந்து ஜப்பான் மொழி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து இந்த பேசிய மொழி வந்து வெளிநாட்டு மொழி, வெளி கிரக வாசிகளோட மொழின்னு நினைச்சு ஜப்பானியர்கள் மக்கள் வந்து இந்த புத்தகத்துல எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த கதையில. அவ போட்டு இந்த ட்ரெஸ் வந்து வெளிநாட்டுல வந்து வேற மாதிரி இருந்திருக்கும், ஜப்பான்ல ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்குன்றதுனால வந்து இவன் வந்து ட்ரெஸ் கோடு வந்து வேற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. காலப்போக்கில் இந்த உண்மை சம்பவம் எப்படியா இருக்குன்னா வந்து நாட்டுப்புற கதைகளாக மாறி இருக்கு. நான் சொல்ற பொறுத்துதான் அந்த கதையோட மிகவும் மர்மமான ஒரு பகுதியாக இருக்கு. ஒரு சிறிய பெட்டி, அந்த பெட்டியை வந்து அவ வந்து யார்ட்டுமே கொடுக்கல. யாராவது வந்து அந்த பெட்டி வந்து தொட பார்த்தாலும் இல்லை வந்து பிடுங்க பார்த்தாலும் வந்து அந்த பெண் என்ன பண்றான்னா அந்த பெட்டி வந்து கெட்டியமா பிடிச்சிக்கிறா, யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு வந்து டைட்டா பிடிச்சிக்கிறா. அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? சில பழைய கதைகளை பத்தி பார்க்கலாம். அவளுடைய கணவன் அல்லது வந்து அவளுடைய காதலனோட தலை வந்து அந்த பெட்டிக்குள்ள இருந்தது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு அரச குடும்பத்தோட வந்து ரகசிய ஆவண பொருள் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான். அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருந்தது யாருக்குமே தெரியல. எந்த ஒரு புக்லுமே வந்து குறிப்பாக எழுதப்படலை. இந்த புக்ல இந்த பெட்டியில இதுதான் இருக்கு, இதுதான் இருந்துச்சுன்றதுக்கான ஆதாரமும் எந்த ஒரு புக்லுமே இல்லை. இந்த கப்பல் தான் வந்து இந்த கப்பல் வந்து பிரபலமான ஜப்பான்லயே வந்து பிரபலமான ஒரு மர்மத்தின் கதையாக வந்து சொல்லப்படுறாங்க. சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கதை வந்து ஒரு உண்மையான வந்து சம்பவத்தை வந்து நாட்டுப்புற கதையாக வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. மற்றவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா இது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து எழுதப்பட ஒரு கற்பனையான கதைன்னு சொல்ல வராங்க. 1803 ஜப்பான்ல வந்த இந்த மர்ம கப்பல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வேற்றுக்கிரக பெண்ணை வந்து சுமந்து வந்த கப்பலா, இல்லைன்னா வந்து தலைமுறையா வந்து நடந்து வந்த ஒரு நாட்டுப்புற கதையா? இன்னைக்கு வரும் அந்த கதையை பத்தி யாராலுமே வந்து உறுதியாக சொல்ல முடியல. இந்த கப்பலோட மர்மம் வந்து 200 வருஷம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து மக்களோட கற்பனை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கு. இந்த கதையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.